செம்ம காத்து, மரம்லாம் உடஞ்சி ஊந்து. வருஷம் ஆரம்பிச்சே 3 மாசம்தான் ஆகுது. யாருக்காவது வேணும்னா யூஸ் ஆகும். கடையை காணா, வேலை எடுத்துட்டு வரல. குட் மார்னிங். நான் கூட இது ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஒய்ஃப் இல்லாமல். சரி ஓகே மேனேஜ் பண்ணி இருந்துடலான்ட்டு. பட் இதுதான் இருக்கிறதுல டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட்டுன்ட்டு எனக்கு அப்போ தெரியல. இப்போ புரியுது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று துபாயில் செம்ம மழை, காற்று, புயல், மழை, மிசைலு எல்லாம் ஒரே டைமில். கீழே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? ஐயோ லைட்டு பயங்கரமாக இது பண்ணியிருக்கு. செம்ம காற்று, மரம்லாம் உடஞ்சி ஊந்து ஃபுல்லாக. இதோ இங்கேருந்து மேலேருந்து எல்லாமே உடஞ்சி ஊந்து வச்சுங்க. ஐயோ ரொம்ப மோசம். ஐயோ கார் மேலாம் ஊந்து போயிடுது. எனக்கு நைட்டு நல்லா செம்ம தூக்கம். இந்த புயலே அடிச்சாலும் தூங்கிடுவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியவே தெரியல நல்லாவே. இதுக்கு நல்லது பைக் வேற மாட்டி நிற்குது, ஒரு பைக் வேற இதுக்கு நல்லா மாட்டி நிற்குது. காரு கண்ணாடி கூட போடல, அப்படியே வந்துட்டேன். என்னடா ஒரே சத்தமாக இருக்குது வெளியே, வண்டி சத்தம் ஜாஸ்தியாக காலையிலேயே அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ டேமேஜு, மோசம். அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு இன்னும் என்ன நிலமையில் இருக்குன்னு பார்ப்போம். ஏரியா இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன், என்ன நம்ம ஏரியா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா கட்சியில் நம்ம ஏரியா தான். இங்கே மரம்லாம் ஊந்து இருக்குதுங்க. எப்படி இருந்த மரம் தெரியுமா? இது எவ்வளோ பெருசு, எவ்வளோ கொத்தா இருந்தது. இதை பாருங்க ஃபுல்லாக. யாரோட லாண்ட்ரி பேஸ்கெட் வேற ஊந்துச்சு வந்து வெளியே காற்றுல. இவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி மழை இருக்கும், காலைல தண்ணி நிற்கும், ஆஃபீஸ் லீவ் போட்டுலான்னு தான் யோசனை இருந்தேன். கட்சியில் பார்த்தா இன்னைக்கு வர வேணான்ட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சாலே இவ்வளோ தண்ணி நிற்கும். ஐயோ போகாதீங்க, நீங்கள் வேறு ரூட் எடுத்து உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் காராக இருந்தால் நின்று வேடிக்கை பாருன்றார் அவர். அந்த காரை பார்த்தீங்களா இவ்வளோ டேமேஜு. இப்போ அதை இன்சூரன்ஸில் அவன் கிளைம் பண்ணி எடுக்கிறதுக்கே 1 வாரம் 2 வாரம் ஆகிடும். எவ்வளோ தான் தாங்காது சொல்லுங்கள்? ஒன்று மிசைல் அனுப்புகிறாங்க, இல்லை மழை, இல்லைன்னா புயல், இன்னும் அடுத்தது என்னென்னா வரப்போகுதுன்னு தெரியல. இந்த வருஷம் ஆரம்பிச்சே 3 மாதம்தான் ஆகுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 3 மாதத்துல இவ்வளோத்தையும் பார்க்கணுமா? மேலே வந்துட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு வர வந்தேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியர் பண்ணிட்டாங்க பாருங்கள். 1 நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ அதுக்குள்ளே அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இந்த 2 கார், இந்த 3 காரு தான் நல்லா டேமேஜ் ஆகிருக்குது. டெலிவரி பைக்கு வேறு செம்மையாக டேமேஜ் ஆகிருக்குது, மோசம். காந்திவேல போகும்போது பார்த்தேன் ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க, யாருக்காவது வேணும்னா யூஸ் ஆகும். ரெஸ்டாரண்ட் சூப்பர்வைசர், வெயிட்டர், ஹெல்ப்பர், கிளீனர்ஸ். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. செம்மையாக பசிக்குது. சரி எப்படி இருந்தாலும் மதியானமும் சமைக்க தான் போகிறேன். காலையில் மறுபடியும் சமைச்சு கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி தான் சாப்பிட்லான்னு வெளியே வந்துட்டேன். செம்மையாக பசிக்குது, போய் சாப்பிடுவோமா? இங்கடா இங்கே எந்த கடையை காணா, கடையை காணா. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? ஏன் அங்கே போட்டு வச்சுக்கிறீங்க, இங்கே எடுத்து போடுங்க. எப்போ ஆச்சு? இடம் பத்துல அங்கே போட்டுருக்கு. இடம் பத்துல ரோட்டில் போட்டிங்க.
சரி அது பரவாயில்ல, அதையும் தலைக்கீழ போட்டுக்கிறீங்க, நேராக போடலாம்ல. நீ பாரு, இது ஒரு மாடல் பாரு. ஆ எப்படி காற்றுல வந்துச்சா? வண்டி அடிச்சு காடி காடி போட்டு போயிடுவாங்க. ஐயா அது அதான் உடஞ்சிருக்கா கண்ணாடி இதெல்லாம்? நல்லாவே நவுத்துன்னு வாங்கலாம், நவுத்திடுமா? ஆ எப்படி 4 பேர் எப்படி நவுத்துது இது? சாப்பிட்லான்னு வந்தேன், பொங்கல் எதாவது சாப்பிட்லாம் வந்தால் கடையே கவுத்து போட்டுச்சு. ஏன் இடம் பார்த்தலாம் சொல்ல வேண்டியது தானே, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கிறீங்க கடையா? நைட்டு நாங்கள் ரூமில் பார்க்குறோங்க, ஹைவேல பிறந்து கார் மேலே ஒன்று அப்படியே மேலே போய் சொல்லிட்டு வராப்பிள்ளைங்க. அது நடு ரோட்டில் ஊந்துக்குது பாரு. நட்சத்திரம் நடக்குமா? நான் பார்த்த நேரத்தில் அங்கே மரம்லாம் உடஞ்சி ஊந்து கார்லாம் நசுங்கிச்சு. ஸ்பைசிக்கு போய் 5 மணி தான் போனேன் நான். ஏது போயிட்டு திருப்பி 1 மணி நேரத்தில் 6:30 மணிக்கு வந்தேன். என்னடா பொங்கல் இருக்கா? எனக்கு தெரியுதான்னு தெரியல, நடு ரோட்டில் இருக்குது. மற்ற வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே தான் உட்காந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்போம், பார்த்தா அது கவுந்து கிடக்குது. ஐயோ மோசம். இதுதான் வந்து ஃபேமஸ் மேங்களூர் பன்ஸ். மைதா, பனானா இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஐயோ வேலட் எடுத்துட்டு வரல, பந்தலிலே காசு மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஐயோ ப்ரோ, வேலட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ. எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரமா? ஐயோ இங்கே குட்ல வேறு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் கூட இல்லை ப்ரோ. சரி ஓகே நான் பார்க்குறேன். 3 hours later. ஹலோ, வெல்கம் பேக். இப்போ தான் குளிச்சுட்டு தொழுதுட்டு சமைக்கிறதுக்கு தோணவே மாட்டேங்குது. கிளைமேட் அப்படி இருக்குதா, சரி ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த ஒரு யோசனையாக வர மாட்டேங்குது. சரி நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. அதுதான் இங்கே எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இருக்குது, போய் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்ட்டு. எவ்வளோ? பிரியாணி வாங்கியாச்சு. துபாயிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிரியாணி, நம்ம ஊர் பிரியாணி சாப்பிட்ணுன்னா எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தான். போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட போகிறேன். தூக்கம் தான் வர மாட்டேங்குது நைட் டைமில். ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. அதுவும் தனியாக இருக்கிறது ஈஸின்னு நினச்சேன். ஆஃப்டர் எவ்ரிதிங் ரொம்ப கஷ்டம். மட்டன் கோலா உருண்டை, கத்திரிக்காய் பச்சடி, குலோப் ஜாமுன், தயிர் பச்சடி, அப்புறம் பிரியாணி, ஒரு வாட்டர் பாட்டில். விலைவாசி ஏறிச்சு, இருந்தாலும் இவங்க அதே இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எவ்வளோ வெறியாகுது தெரியுமா. ஒரு கால் பேசலான்னு வந்தால் கட்டாய். ஸ்பீக்கர் ஆன் பண்ணியா? கேட்குதா? காதில் விழுதா? என்ன பண்ணுற? அப்படியே செம தூக்கம் வருது, அப்படியே சும்மா ஃபோன் பார்த்துனாங்க. ஏதாவது சமைக்க வேண்டியதானவா? சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. சரி அதான் நைட்டுக்கு ஒரேடியாக சமைச்சிக்கலாம். பாவண்டா அந்த ஃபோனு. ஃபேனில் கிளிப்பு மாட்டி இது பண்ணியிருந்தேன். சரி லைட்டாக சுற்றுற மாதிரி ஒரு எதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். சுற்றின்னு தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா கேமரா பறந்துச்சு. அந்த போய் நல்ல வேலை சோஃபாவில் தான் வந்தது, ஒன்றும் ஆகலை. ஓகே, நான் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு சாயங்காலமாக கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் பை. ஹலோ, வெல்கம் பேக். செம்ம தூக்கம், செம்ம டயர்டு. மழை வேறு கண்டினியூஸாக விடாமல் அப்படியே தூரிகிட்டே இருக்குதா, அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்குது. சரி ஓகே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஒரு நாள் வீக்கெண்ட் இப்படி போகும்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. என்னையா இருக்கும்போது எங்கன்னா வெளியே போவோம், வருவோம், சும்மா கீழே வாக்கிங் போவோம், ஏதாவது ஒன்று பண்ணின்னு இருப்போம். இப்போ ஒன்றுமே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லையா, ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது.
பட்டு யூடியூப்பில் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். சத்தி ஏ அசரா சத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசுறா சத்தி என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள். ரொம்பவே ஈரான் கூட பேலன்ஸ் பண்ணி நம்மளோட ஷிப் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு வர வச்சு நம்ம ஈரானையும் அப்ரிஷியேட் பண்ணி ஒன்றாம் சட்னி ரெடி ஆகிடுத்து. தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த தூங்க போகிறேன். என்னோடய வீக்கெண்ட் இப்படி தான் இருக்கும். ஃபியூ டேஸ் எங்கன்னா வெளியே போவோம் வருவோம். இங்கே இன்கேஸ் வெளியே எங்கேயும் போகல, எதுவும் பிளான்லாம் எதுவும் இல்லைன்னா இதுதான் என்னோடய ரொட்டீன். தூங்குவேன், சாப்பிடுவேன், துணி துவைப்பேன், துணியை காயப்போடுவேன். இன்றைக்கி துணி கூட துவைக்க முடியல, காயப்பட முடியல. ஏன்னா வெளியே அவ்வளோ மழை. இந்த இன்னுமே பார்த்தா தெரியும் எவ்வளோ அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இன்னுமே அப்படி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.